ஹாய்ப்பா. இப்போ வந்து நம்ம ஒரே டைமில் பால் பணியாரமும் உளுந்த வடையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். நம்ம ஒரே டைமில் மாவை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. தண்ணியில் தொட்டுட்டு மாவை இப்படி தொட்டு பார்த்தோன்னா நம்ம கையில் ஒட்டக்கூடாது. இப்போ தேங்காய் உடச்சி எடுத்து அதை துருவி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஜீனியும் 2 ஏலக்காயும் சேர்த்து 1 கல் உப்பும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. ஒரே பால் தான் எடுக்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பாலையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா உளுந்து, அதை வந்து சின்ன சின்னதாக வந்து நம்ம எண்ணெயில் வந்து எடுத்து போடலாம். ஏன்னா பால் பண்ணை வந்து குட்டி குட்டியாக இருக்கணும், வடை மாதிரி தட்டாமல் உருண்டை உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம். வந்து இந்த சேஃபு தான் வேணும் அப்படிலாம் இல்லை, நமக்கு என்ன மாதிரி போட முடியுமோ அது மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்தால் ஆறணும்லாம் அவசியம் இல்லை. போட்டு எடுத்தோடனே நம்ம தேங்காய் பாலில் போட்டு மூடி வச்சு ஊற வச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் வந்து அந்த தேங்காய் பாலில் ஊறிச்சுன்னா போதும். மீதி இருக்க மாவில் வந்து நம்ம வடையாக ரெடி பண்ணிக்கலாம். அதில் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடையாக தட்டி போட்டுக்கலாம். நம்ம ஒரே டைமில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பால் பணியாரமாகவும் பெரியவங்களுக்கு வந்து வடையாகவும், பெரியவங்களும் பால் பணியாரம் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம சாப்பாட்டுக்கே வந்து வடை செஞ்சிட்டோன்னா அது ஒரு டிஷ் மாதிரி நம்மளுக்கு ஆகிடும் இல்லையா. இப்போ நம்ம வந்து வடையும் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பாலில் வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து நம்ம வடைக்கு அரைக்கிறப்போ கொஞ்சத்தை வந்து இதெல்லாம் போடாமல் போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து பால் எடுக்கிறதும் பார்த்திங்கன்னா கொஞ்சத்தை பால் எடுத்துக்கலாம். மீதி கொஞ்சம் தேங்காயை வந்து தேங்காய் சட்னியாகவும் ரெடி பண்ணிக்கலாம். அது நம்ம வடைக்கு தொட்டுக்கலாம். அது மாதிரி ஒரே டைமில் 2 இதாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்ப்பா. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம உளுந்த வடை தட்டி போடுறோம் இல்லையா, அப்போ வந்துட்டு நான் பச்சரிசிலாம் நான் அதில் வந்து சேர்க்கவே இல்லை. அப்போ பச்சரிசி சேர்க்காமல் இருந்தாலுமே வடை வந்து நல்லா சாஃப்டாக நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பால் பணியாரமும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து எடுத்து சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அந்த ஏலக்காவோட ஃப்ளேவரு, அந்த தேங்காய் பால் உள்ளே போய் ஊறி இருக்குது, அதெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்பூனை வச்சு பசங்களுக்கும் வந்து ஊட்டி விடலாம். அது வந்து ஒன்றும் கெமிக்கல் இல்லையே, தேங்காய் பால் தானே, அது குழந்தைங்களுக்கு போனால் நல்லது தான். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள், எல்லாருமே வீட்டில் அப்பையிலேருந்து இப்போ வரையும் செய்கிற விஷயந்தான். இது என்னென்னா நம்ம இதுக்காக தனியாக மெனக்கட்டு பால் பணியாரம்னு செய்யாமல் நம்ம வடைக்கு செய்கிறப்ப பால் பணியாரத்தையும் சேர்த்து செய்யலாம், அவ்வளோதான்.